அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு மக்கள் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் வி.டி. நாராயணசாமியை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சுயநலத்திற்காக கட்சி மாறி சென்றவர்களுக்கு மக்கள் உரிய தண்டனை வழங்குவார்கள் என்றார். பாஜக நோட்டாவை விட குறைவாக வாக்கு வாங்கும் கட்சி, அதனுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என தினகரன் பேசிய வீடியோவை ஒளிபரப்பி பச்சோந்தியை விட அதிவேகமாக நிறம் மாறுபவர் தினகரன் என சாடினார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் மற்றும் குக்கர் சின்னம் கொண்ட வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் தெரிவித்தார். இங்கே குழுவி இருக்கிற கூட்டமே அண்ணா திமுக வெற்றிக்கு அடித்தளம் வைத்தது. இங்கே ஒரிஜினல் அண்ணா திமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி. இப்ப 2 பேர் போட்டிடுறாங்கல்ல, திமுகவில் ஒருத்தர் போட்டிடுறார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு? யார் அடையாளம் காட்டினாங்க? நீங்க அடையாளம் காட்டினீங்க. உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு. அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க, சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க, உங்களுடைய உழைப்பால் எம்பி ஆனாங்க. இதை மறக்கலாமா? மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலிலே தோல்வி என்ற தண்டனை நீங்க கொடுக்க வேண்டும். இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நிற்கிறார். அவர் எங்கிருந்து போனாரு? இங்கிருந்து தானே போனாரு. நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க. அப்புறம் எதுக்கு போனாரு? அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுங்க. அண்ணா திமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தலில் கொடுங்க. 2 பேருமே அண்ணா திமுகவில் உங்களுடைய உழைப்பை வாங்கி, உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி, இரவென்றும் பகலென்றும் பாராம நீங்கள்லாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவர்களை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல, அவங்களுக்கு பதவி வர்றதுக்கு. இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் குக்கரை தூக்கிட்டு அலைகிறாரு. இது நியாயமா? ஏங்க இத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஏதாவது பதவியில் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை, இங்கிருந்து தான் நான் வந்தேன். இதே மாதிரி தலைவர்கள் பேச்சை கேட்டு கைதட்டி இங்கே வந்தேன். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி உடையவர்களாக இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும். தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக துவக்கினார். எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அண்ணா திமுக எதிர்த்து போட்டியிடுகிறார். இது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? அப்ப அவர்களுக்கு தேர்தலில் சரியான பாடம் கொண்டு வேணும்ல. அது மட்டும் இல்ல, இன்னொருவர் 14 ஆண்டு காலம் இல்லவே இல்லை. 14 ஆண்டு காலம் எங்க போனே தெரியல. 14 ஆண்டு காலம் வராம இப்ப பதவிக்காக உங்களை வந்து பார்க்கிறார். நாங்க அப்படி இல்லை, ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் தொடர்ந்து நாம் இருக்கிறோம். நீங்களா அப்படியா போனீங்க? நீங்களா அப்படி போனீங்களா? அப்படி எதிர்பார்த்தீங்களா? இந்த கட்சி தான் வேணும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா உயிரை கொடுத்து கட்டி காத்த கட்சி, இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே என் முன் நின்று இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே ஆரவாரத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான விசுவாசம். புரட்சி தலைவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்பு அம்மா அவர்களுக்கும் காட்டுகின்ற உண்மையான விசுவாசிகள் இங்கே இருக்கின்றீர்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக, அதிகாரத்திற்காக இன்றைக்கு கட்சி மாறி போனவர்கள் எங்கே இருந்தாலும்
பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனையை உங்கள் மூலம் தேர்தலிலே வழங்குவார்கள். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் விமர்சித்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த சட்ட போராட்டம் நடத்தியது அதிமுக என்று குறிப்பிட்ட கழக பொதுச் செயலாளர் தேனி மாவட்ட மக்கள் தெய்வமாக வணங்கும் பென்னி குயிக்கை நினைவு கூர்ந்து பேசினார். யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள். ஆக திமுகவில் நிற்கிற வேட்பாளருக்கும் குக்கரில் நிற்கிற வேட்பாளருக்கும் இந்த தேர்தலில் டெபாசிட் இழக்கிற அளவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களுக்கு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். முழுக்க முழுக்க விவசாய பணிகள் நம்பித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே வாழ்வாதாரமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் அணை அதனுடைய நீர்மட்டம் 136 140 அடியா உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அணையை பலப்படுத்தி அந்த 142 152 உயர்த்த வேணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 142 152 உயர்த்துவதற்கு நாங்க டெண்டர் விட்டு பணிகள்லாம் துவக்கணும். ஆனா கேரள அரசாங்கம் நம்முடைய அதிகாரிகள் அந்த கரையோரமாக இருந்த அந்த முல்லை பெரியார் அணை நீர்த்தேக்கத்தில் கரை ஓரமாக இருந்த மரங்கள்லாம் வெட்டும் போது அவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேனி மாவட்டம் இதோட இந்த தென் மாவட்டத்தில் 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை. இந்த 5 மாவட்ட மக்களும் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடிப்பதற்கு அதுதான், விவசாயத்திற்கு அதுதான். அதில் பிரதான கவனம் செலுத்தி அந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அண்ணா திமுக அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வந்தது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு கிடப்பில போட்டாங்க. இன்றைக்கு அந்த 142 152 உயர்த்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரமாக இருக்கின்ற முல்லை பெரியார் அணையுடைய நீரை இன்றைக்கு இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு தொடர்ந்து போராடி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டார் என்றும், விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியையும் நடத்தி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனை 40% ஏறி போச்சு. அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி போச்சு. ஸ்டாலின் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமான்னு? கொல்லுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் காட்டுக்கு பார்க்கலாம், ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்னென்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன தானி, இது என்ன தானின்னு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பத்தி சொல்றாரு, பச்சை பொய் பேசுற பச்சை துண்டு பழனிசாமின்னு பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா திமுக அரசு விவசாயிகளை காத்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அண்ணா திமுக அரசு. விவசாய பம்பு செட்டுகளுக்கு மானியத்தில் பம்பு செட்டு வாங்கி கொடுத்தோம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடல் கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், கோழி கொடுத்தோம். எல்லாமே நிறுத்திட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம கறவை மாடு கொடுக்குறது உனக்கு என்னையா கஷ்டம்?
அது ஏழை விவசாயி தொழிலாளி, பெண் தொழிலாளி கொடுக்குறோம். ஆடு கொடுக்குறோம். அதில் உனக்கு என்ன அரசியல் கால் பிடிச்சி? கடைசியில் கோழி நான் கொடுத்தேன். நான் விவசாயி. இன்னைக்கோ ஆடு வளர்த்துறோம், பசுமாடு வளர்த்துறோம், கோழி வளர்த்துறோம். இதெல்லாம் விவசாய உபதொழில். அது தெரிஞ்சா தானே அவருக்கு. ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். விவசாயி தொழிலாளி பத்தி ஒன்றும் தெரியாது. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சாவது அதை நடைமுறைப்படுத்தப்பா. அற்புதமான திட்டம் அம்மா கூட இருந்தாங்க, அதையும் நிறுத்திட்டீங்க. நான் அமெரிக்கா போயிருந்தேன். பஃபலோ பால் பண்ணைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல 1.25 லிட்டர் பால் அங்க கறவை மாட்டுல கறக்குறாங்க. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளி விவசாயிகள் கறவை மாடுகள் வச்சு பால் கறந்து இன்றைக்கு கூட்டு சங்கத்துக்கு வழங்கி இன்றைக்கு ஒரு உப வருமானமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த பஃபலோ அந்த கால்நடை பால் பண்ணையில் இருந்த மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த இப்படிப்பட்ட பசுக்களை கொடுக்கணும்னு எண்ணி சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் கால்நடை பூங்காவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஆட்சியாளர் இந்த திட்டம் கட்டணம் கட்டி 2 வருஷம் ஆச்சு, திறக்க மாட்டாங்க. ஏங்க 1000 கோடிங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அந்த கால்நடை பூங்கால ஆராய்ச்சி நிலையம். அங்க அந்த பசுவை பஃபலோவில் அந்த கால்நடை